ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்களோட ஆர்எஸ்பி கேமிங் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம என்ன பஸ் மிலிட்டரி இந்தியான்ற கேமில் பார்க்க போகிறோம். இந்த பஸ் கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு பஸ் மோட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதில் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்து டவுன்லோட் பண்ணுங்கள். அதாவது இந்த கேமில் எப்படி ஒரு பஸ் மோடோ, லாரி மோடோ, கார் மோடோ, எந்த மோடாக இருந்தாலும் சரி எப்படி டவுன்லோட் பண்ண முடியும், எப்படி போய் எந்த ஃபைல் ஆட் பண்ணால் நமக்கு மோடு ஃபைல் வந்து காட்டும், நம்ம கேரேஜில் காட்டும், நம்ம எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். தெரிஞ்சவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. தெரியாதவங்க வீடியோ ஃபுல்லாக வச்சு பார்த்தீங்கன்னா மட்டும் தான் தெரியும். ஏன்னா ஒரு சிலர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கேம் பார்ப்பீங்க. அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த நம்மளோட பஸ் லிமிட் இந்தியா கேமில் ரெகுலராக அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். அது பஸ் லிமிட் இந்தோனேஷியா கேம்லையும் கொடுப்பேன். பஸ் லிமிட்டர் கேரளா வர எல்லா கேமோட அப்டேட்டுமே நான் கொடுத்துட்டே இருப்பேன். எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெரிய கண்டிச்சு நோட்டிஃபிகேஷன் ஆளில் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேரளா டிராஃபிக் வந்து இந்த கேமில் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த கேரளா டிராஃபிக் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணாதீங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த கேமுக்கு வந்து நான் வந்து இப்போதைக்கு இந்த பஸ், அதாவது கேமோட ஜெட் பஸ்ஸோட தான் வச்சுருக்காங்க. இப்போ நான் மோடு கொடுத்துட்டு 2 கொடுத்துட்டேன்னா, அதாவது என்கிட்ட வந்து கேமில் டிஃபால்ட்டாக 2 பஸ் தான் இருக்கும். இந்த பஸ் ஒன்று, இந்த பஸ் ஒன்று. இப்போ நான் வந்து யூஸ்ன்னு கொடுத்து கூட இந்த பஸ் கூட நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 2 பஸ்ஸையும் வந்து பை பண்ணிட்டேன். ஏன்னா என்கிட்ட அன்லிமிட்டட் மணி இருக்குது. அதனால் நான் வந்து பை பண்ணிட்டேன். அதேமாதிரி இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா என்கிட்ட எந்த பஸ்ஸுமே இருக்காது. இந்த பஸ் தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு எப்படியும் நம்ம ஒரு ப்ரைவேட் பஸ்ஸோ இல்லை கவர்மெண்ட் பஸ்ஸோ இல்லை ஒரு லாரி மோடோ, ஆட்டோ மோடோ, கார் மோடோ, எந்த மோடாக இருந்தாலும் சரி ரிலீஸ் பண்ணாங்கன்னா எப்படி இந்த கேம் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணுறது தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபுல்லாக பார்த்து டவுன்லோட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு லாரி மோடு வந்து நான் எடுத்துக்கிறேன். அதாவது இந்த பஸ் லிமிட் இந்தியாவுக்காக நியூவாக ரிலீஸ் பண்ண நம்மளுடைய எஸ்என்பி கேம்ஸோட கேரளா மாடல் லாரி மோடு தான். இந்த மோடு எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது நமக்கு வந்து நம்ம சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் டச் பண்ணி உள்ளதீங்கன்னா நம்மளுடைய எஸ்என்பி கேம்ஸ் அவங்களோட சேனலோட லிங்க்கு தான் உள்ளே வரும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக மோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மோர் ஆப்ஷன் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக மோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மோர் ஆப்ஷன் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா நம்மளுடைய ஷேர் மோட்ஸ் லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க, கூகுள் டிரைவ் லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ரெண்டில் எது வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் வந்து கூகுள் டிரைவ் லிங்க்கே நான் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் கூகுள் டிரைவ் லிங்க் இந்த இது ஒரு டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணுற அந்த பேஜுக்கு உள்ளே போயிருங்க. நீங்கள் கூகுள் டிரைவில் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி கேட்கும். அதாவது நம்ம நேரடியாக டவுன்லோட்னு இந்த இது கொடுத்து கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக டவுன்லோட் சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நம்ம இதில் எது வேணாலும் டவுன்லோட் கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிம்பிள் மாதிரி இருக்கும்ல, டவுன்லோட் சிம்பிள் இருக்குது, அது மார்க் பண்ணி காமிச்சேன். அதை கொடுத்து கூட டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோடனே இது மாதிரி பேஜ் வந்து லோட் ஆகும். லோட் ஆகி முடித்தோடனே நமக்கு டவுன்லோடு வந்து ஆகிரும். பாருங்கள், எனக்கு வந்து டவுன்லோடு வந்து ஆயிடுச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டுருக்கு ஃபைலு. எனக்கு பார்த்திங்கன்னா டவுன்லோடு ஆயிடுச்சு. கேரளா டைப் 6 வீல் லாரி மூடுன்னு சொல்லி. அடுத்தது நம்ம நேரடியாக இஜெட்ஹெச் போயிடலாம். வாங்க, நீங்கள் இஜெட்ஹெச் ஆப் வச்சுருந்தீங்க, இஜெட்ஹெச் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இஜெட்ஹெச் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு மேலே தள்ளிட்டு வந்துருங்க. தள்ளிட்டதுக்கப்புறம் நமக்கு டவுன்லோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இதுக்குள்ளே தான் நம்ம டவுன்லோட் பண்ண எல்லா ஃபைலுமே இருக்கும். அது உள்ளே போயிட்டு மேலே தள்ளிட்டே வந்தீங்கன்னா நமக்கு கேரளா டைப் 6 வீல் லாரி மூடுன்னு சொல்லி ஃபைல் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபைலு நம்ம பஸ் லிமிட் இந்தியா கேமுக்கும் செட் ஆகும், இந்தோனேஷியா கேமுக்கும் செட் ஆகும். இந்த ஃபைலை டச் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸட் இயர் இல்லைனா எக்ஸட் டு அச்சீவ் நேம் ரெண்டில் என்னென்னு கொடுத்துக்கலாம். நான் வந்து எக்ஸட் டு அச்சீவ் நேம் கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு இல்லாமல் ஃபைல் வந்து எக்ஸட் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஃபைலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டராக பார்த்திங்கன்னா வந்து வந்திருக்கும். அந்த ஃபைல் டச் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஒரு டெம்ப்ளேட்டு, ஒரு லிவரி, ஒரு ஃபைல், மோடு ஃபைலு இப்படின்னு சொல்லி தனித்தனியாக இருக்கும். நான் மோடு ஃபைலை மட்டும் நான் செலக்ட் பண்ணி கொண்டு போய் நம்மளோட பஸ் மீட்ரு இந்தியா கேமுக்கு வர அந்த ஃபைலில் வந்து போட போகிறேன். நீங்கள் இந்த மோடு ஃபைலை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இதில் கீழே காப்பி இல்லைனா கட்டு ரெண்டில் எதனாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து காப்பி கொடுத்துக்கிறேன். காப்பி கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த மேலே பாட்டமில் டச் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் டிவைஸ் ஸ்டோரேஜ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டிவைஸ் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் டச் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு இது மாதிரி வந்தோடனே பஸ்ஸின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும்.
நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தியா கேம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே உள்ளே போயிட்டு மோட்ஸ்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும் உள்ளே. அந்த மோட்ஸ் ஆப்ஷன் டச் பண்ணி உள்ளே போயிட்டு கீழே பச்சை கலர் பேஸ்ட் ஐக்கான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேடு மாதிரி இருக்கும். அதில் வந்து மோடை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் வந்து நம்ம மோடு வந்து டவுன்லோட் பண்ணுறது. அடுத்தது வாங்க போய் மோடு வந்து நமக்கு ஒர்க் ஆகுதா வருதா இல்லைன்னு சொல்லி பார்த்துடலாம். நான் வந்து நம்மளோட கேம் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு மோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். மோடு ஆப்ஷன் இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா 2K ரேஜ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் இது மாதிரி கேட்கும். நம்ம நெக்ஸ்ட்டு பஸ்ஸாக மாத்திரை சேஞ்ச் பண்ணுற அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நமக்கு டவுன்லோட் பண்ண அந்த லாரி வந்து வந்துடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேஞ்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து லோட் ஆகி பார்த்தீங்கன்னா நம்மளோட லாரி வந்து வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இது யூஸ் கொடுத்து எஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு பஸ் சிமுலேட்டர் இந்தியா கேமில் ஒரு லாரி மோடு வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தாச்சு. இதே மாதிரி தான் நம்ம நெக்ஸ்ட் எல்லா மோடு ஃபைலுமே வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது டவுன்லோட் பண்ண தெரியாதவங்க இது மாதிரி பார்த்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி பஸ் உள்ளே வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். இது ஒரு ஈஸியான மெத்தடு. இன்னும் ஒரு சிலர்ஸ் இதுவும் தெரியாமையும் இருப்பாங்க. தெரியாதவங்க கற்றுக்குவாங்க புதுசாக பார்த்து. அதேமாதிரி நெக்ஸ்ட் இனிமேட்டு அப்டேட்லாம் நிறையா வரும். அது எல்லா அப்டேட்டுமே உங்களுக்காக நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். மறக்காமல் எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இந்த இது வந்துருச்சு. நான் வந்து ட்ரைவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இருக்குன்னு. அதேமாதிரி நிறைய அப்டேட் வந்து நான் கொடுத்துட்டே இருப்பேன். மறக்காமல் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அதுமாதிரி நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலராக பார்த்தீங்கன்னா பஸ் சிமுலேட்டர் இந்தியா அதே பஸ் சிமுலேட்டர் கேரளா 3 கேமுக்கான அப்டேட்டும் ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னென்ன அப்டேட்லாம் கொடுக்கலான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதேமாதிரி இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஒரு மோட் டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்ற வரலும் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. வந்து இப்போ நடக்கிறதுல சேஃபாக இருக்கேன். சேஃபாக உங்கள் நம்பிக்கையில் இந்த வீடியோ வின் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.